வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டம் கடந்த 25ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இரண்டாவது அல்லது தொடர்ச்சியான தண்டனைக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும், குற்றம் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும். புகார் அளிக்காமல் மறைத்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு நிறுவப்பட்டுள்ள சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 116 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 425 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவுற்ற 231 பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 324 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். எந்தவித சமரசமும் இன்றி தமிழ்நாட்டை வளர்ப்பதுதான் தனது வாழ்க்கை பயணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திராவிட இயக்கத்தின் தலைமகனாக திகழ்ந்தவர் கோவிந்தசாமி என புகழாரம் சூட்டினார். இடஒதுக்கீடு கோரிக்கை குறித்து அதிமுக செவிமடுக்கவில்லை என்ற முதலமைச்சர், கலைஞர் தான் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கியதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கல்வி வேலைவாய்ப்பில் அவர்கள் முன்னேறி வருவது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டால் தான் என்றார். வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனமில்லை என்று கூறினார். வன்னியர்கள் முன்னேறக்கூடாது என்று அவர் நினைப்பதாக குற்றம் சாட்டிய அன்புமணி, இனிவரும் காலங்களில் தனியாக யாராலும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கூட்டணி ஆட்சிதான் எனவும் தெரிவித்துள்ளார். பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமான் போலி தமிழ் தேசியவாதி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்று தமிழக ஆளுநர் கூறுவது வலதுசாரி அரசியல் நாடகம் என்றும், ஆளுநரின் பேச்சு அப்பாவி தலித்துகளை ஈர்க்கும் சூழ்ச்சி என்றும் விமர்சித்தார். பெரியாரை விமர்சித்து பாஜக ஆதரவாளர்கள் வாக்குகளை கவர சீமான் முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்ட திருமாவளவன், பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமான் போலி தமிழ் தேசியவாதி என்றும் காட்டமாக தெரிவித்தார். மாநில உரிமைகளை பறிக்கும் யுஜிசி புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலம் கைப்பற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். கல்வித்துறை அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கும் முடிவு கண்டிக்கத்தக்கது என்ற அவர், துணைவேந்தரை நியமிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட போராட்டம் தொடரும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து மக்களின் அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க பணி ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பழம், நெல்மணிகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் வந்த விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் விரைவில் நடைபெறவுள்ள நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக அரசு 9 மாத காலம் அமைதியாக இருந்ததாகவும், பின்னர் வேறு வழியின்றி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியதாகவும் கூறினார்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவர்கள் 13 பேர் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைப்பிடித்த நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரை அருகே நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் மீனவர்களின் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு பகுதி மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்தும் மீனவர்களையும் படகை விடுவிக்குமாறு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்ட மீனவர்கள் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சரின் நந்தன் கால்வாய் திட்ட அறிவிப்பால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் என்பதால் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 304 கோடி ரூபாயில் நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் என அறிவித்தார். இதனால் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விவசாயிகள் கொண்டாடினர். வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு விளக்கம் அளித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த 2 வருடங்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை செய்து தற்போது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் இந்த குற்றப்பத்திரிகையை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் 4வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இச்சம்பவத்தில் 3 பேர் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் வேலையிழந்த ஊழியர்கள் தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்டனர். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த அமெரிக்காவை சேர்ந்த ஐடி நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திடீரென்று மூடப்பட்டது. இதனால் அங்கு பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட தொழிலாளர் துறை அலுவலர் அலுவலகத்தில் திரண்ட பணியாளர்கள் உதவி தொழிலாளர் ஆணையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் ஆவணங்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பேச்சுவார்த்தையில் ஊழியர்களுக்கு ஆதரவாக CITU தொழிற்சங்கத்தினரும் DYFI அமைப்பினரும் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா குறித்து நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி 4ஆம் தேதி பட்டியலிட வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கண்ணன் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமைத்து பரிமாறுவது பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளதால் தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், மரிய கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி 4ஆம் தேதி பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உரிய பாதுகாப்பு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் உள்ள 179 நீதிமன்ற வளாகங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக பதிவாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம் ஆகியவை ஓட்டு வாங்குவதற்காக போட்ட திட்டங்கள் அல்ல என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி கோட்டை பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளையாட்டுத்துறை சார்பில் சிக்கையா நாயக்கர் கல்லூரியில் மிகப்பெரிய ஸ்டேடியம் அமைக்க உள்ளதுடன் ஈரோடு மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வருவார் என்று கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விதிமீறல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் 5 வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் பல்வேறு இடங்களில் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த பைக்குகள், கார்கள், சரக்கு வாகனங்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தி வருகின்றனர். திட்டக்குடி அருகே மாடு மேய்க்க சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் 13 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேல் ஐவனூர் கிராமத்தில் வசிப்பவர் செல்வராணி. இவர் அங்குள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் அருகில் மாடு மேய்க்க சாலையில் நடந்து சென்றார். அப்போது அங்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் செல்வராணியை தலையில் தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 13 சவரன் தாலி செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலூர் வரை நீட்டிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மேலூரை சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலூர் வரை நீட்டிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லாட் அமர்வு, இது அரசின் கொள்கை முடிவு தொடர்பானது, இருப்பினும் வரும் காலங்களில் திட்டத்தை நீட்டிக்கும் போது இந்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது மனிதர்கள் யாரும் ஒருவருக்கொருவர் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித பண்புகளை உயர்த்தி வாழ வேண்டும் என்பதுதான் கலைஞரின் கனவு என்றார். முன்னதாக சாரண சாரணிய இயக்க கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக பாங்காக் சென்று 20 நாட்களுக்கு பின் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் ஒருவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். டெல்லியில் உள்ள கஸ்தூர்பா நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக வேட்பாளர் நீரஜ் பசோயாவை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக வேட்பாளர் பன்சூரி ஸ்வராகியுடன் வந்த அமித் ஷாவுக்கு தொண்டர்கள் வழியெங்கும் மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர். அப்போது தொண்டர்களிடையே பேசிய அமித் ஷா பாஜக வேட்பாளரை வெற்றியடைய செய்யும்படி கேட்டுக் கொண்டார்.
வனவிலங்குகளின் தாக்குதலை தடுக்கும் பணிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி போதுமானதாக இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் பைராட்டில் உள்ள மானந்தவாடி கிராமத்தில் புலியால் கொல்லப்பட்ட ராதாவின் வீட்டிற்கு சென்ற அவர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலங்குகளின் தாக்குதல்களை தடுக்கும் பணிகளுக்காக கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் கட்டமைக்கப்பட்டு வரும் 2வது ஏவுதளம் 2 ஆண்டுகளில் செயல்பாட்டிற்கு வரும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் நாளை 100வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கும் நிலையில் பயணம் வெற்றியடைய இஸ்ரோ புதிய தலைவர் நாராயணன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை விண்ணில் செலுத்தப்படும் நேவிகேஷன் சேட்டிலைட் மக்களுக்கு பல்வேறு வகையான பயன்பாடுகளை கொடுக்கும் என்றும் இஸ்ரோ நிறுவனம் கடலில் மீன்வளம் எங்கு இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களையும் மீனவர்களுக்கு அளித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உத்தரகண்ட் தலைநகர் டெராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி வரை ஹரித்வார், நைனிடால் உள்ளிட்ட 7 நகரங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. இங்கு 32 பிரிவுகளில் சுமார் 10,000 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். அப்போது வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இரண்டாயிரத்து 28ஆம் ஆண்டு நடைபெறும் பாரா ஒலிம்பிக்கில் 2 தங்கப் பதக்கங்களை வாங்குவேன் என அர்ஜுனா விருது பெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேட்மிண்டன் விளையாட்டில் அர்ஜுனா விருது வாங்கியது சந்தோஷத்தையும் பெருமையையும் அளிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய வீராங்கனை மனிஷா ராமதாஸ் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்பதே தனது அடுத்த இலக்கு என்றும் தனக்கு பெற்றோர் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் கூறினார். டெல்லியின் புராரி பகுதியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்கர் பப்ளிக் பள்ளி அருகே புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் விபத்துக்குள்ளானதில் 12 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 5 உயிரற்ற உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதில் சிறுமிகள் உட்பட பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்பதால் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோழிக்கோட்டில் கலைவிழா ஏற்பாடுகளின் போது காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவர்கள் அமைப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான கலைவிழா நடைபெற உள்ளது. இந்த விழா ஏற்பாடுகளின் போது காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் உருட்டுக்கட்டைகள், நாற்காலிகளை கொண்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற மோதல் காரணமாக கலைவிழா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூரு மாவட்டத்தில் வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட 4வரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 17ஆம் தேதி உலால் தாலுகாவில் அமைந்துள்ள கூட்டுறவு வங்கியிலிருந்து 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட கண்ணன்மணி, முருகாண்டி, ராஜேந்திரன், முருகாண்டியின் தந்தை சண்முகசுந்தரம் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 18 கிலோ தங்கம், 3,80,000 ரொக்கப்பணம், 2 கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விதான் சௌதா வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட புவனேஸ்வரி சிலையை அம்மாநில முதல்வர் சித்தராமையா திறந்து வைத்தார்.
21.24 கோடி ரூபாய் செலவில் 43.6 அடி உயரத்தில் வெண்கலத்தாலான புவனேஸ்வரி சிலையை சிற்பி ஸ்ரீதர் என்பவர் வடிவமைத்தார். இவ்விழாவில் முதல்வர் சித்தராமையாவோடு சபாநாயகர் காதர், துணை முதல்வர் சிவகுமார் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய சித்தராமையா, கோரிக்கை விடுத்தால் கன்னட போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். தனுஷ் வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியானது. இந்த ஆவணப்படத்தில் தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இதற்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஒண்டர் பார் நிறுவன வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி ஒவ்வொரு வருடமும் சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரருக்கு வழங்கப்படும் சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவுக்கு வழங்கப்படும் என ஐசிசி அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டதாக பும்ரா இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருதை பெறும் முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா ஆவார். வரும் 30, 31ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த 2 நாட்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் 30 மற்றும் 31 தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மினி பேருந்துகளுக்கான புதிய ஒருங்கிணைந்த கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயும், 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும், 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாற்றியமைக்கப்பட்ட மினி பேருந்துகளுக்கான கட்டணம் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து அவதூறு பேசும் சீமான் என எடுப்பார் கைப்பிள்ளையா, அவருக்கு சுயபுத்தி கிடையாதா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்தானதையொட்டி மேலூர், அரிட்டாப்பட்டியை சேர்ந்த விவசாயிகள் சென்னை அடையாறில் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி, ஊழலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பெரியாரை பற்றி சீமான் பேசுவதற்கு பின்னால் பாஜக உள்ளது என்பதை நம்பவில்லை என்றார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதால் பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதவிக்காலம் முடிந்த பின்னும் நீட்டிப்பு செய்யாமலேயே ஆளுநர் ரவி பதவியில் உள்ளதாகவும், திருவள்ளுவருக்கு காவி ஆடை அணிவித்து பார்ப்பது போன்ற பல விஷயங்களை செய்து வரும் ஆளுநர் இன்னொரு சீமான் என தெரிவித்தார். ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாக சீர்கேடுகளையும் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததையும் கண்டித்து முன்னாள் அமைச்சர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் நகராட்சி மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
தமிழகம் முழுவதும் 100 அமுதம் அங்காடிகள் திறக்கப்பட உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் சக்கரபாணி, விவசாயிகளுக்கு வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக வழங்கப்பட உள்ளதாகவும், ரேஷன் கடைகளுக்கு பொது விநியோக திட்டத்தில் 3.76 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுவதால் வெளி மாநிலத்தில் விலை கொடுத்து வாங்குவதாகவும் தெரிவித்தார். மதுரையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய திட்டத்திற்காக கையகப்படுத்திய நிலத்தின் நிலுவைத் தொகை தராததால் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டது. பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் முருகசாமிக்கு சொந்தமான இடத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திட்டத்திற்காக 1979ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. மேலும் வாரியத்திற்கு நிலத்தை வழங்கிய குடும்பத்தினர் தங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை போதாது என வழக்கு தொடுத்த நிலையில் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் நிலுவைத் தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான கார்கள், டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஜப்தி செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முகமது சாபுரம் 5வது தெருவில் வசித்து வரும் கண்ணன், ஜான்சிராணி தம்பதியினர் ராட்வீலர் ரகத்தை சேர்ந்த 2 நாய்களை வீட்டில் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டில் இருந்த மேலாடையை கடித்துக் கொண்டிருந்ததால் அதனை பறிக்க முயன்ற ஜான்சிராணியை அந்த நாய் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த ஜான்சிராணி உடனடியாக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் அருகே மின் இணைப்பு கொடுக்க லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர், வணிக ஆய்வாளர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் அடுத்து ஊத்துக்காடு பகுதியில் வீட்டுமனை வாங்கி வீடு கட்டி வருகிறார். இதற்கு மின் இணைப்பு கொடுக்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் மணிகண்டன் புகார் அளித்த நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.